அதிர்ஷ்டலக்ஷ்மி இந்த வீட்டுடைய மொத்த சொத்துக்கும் ஒரே வாரிசு. பணத்துக்கு கொஞ்சம் கூட பஞ்சமே இல்லை. ஆனால் இவளுக்கு சந்தோஷமும் சரி நிம்மதியும் சரி ஒரு நாள் கூட கிடைச்சதே இல்லை. நீங்கள் நினைப்பீங்க, அதிர்ஷ்ட தேவதை இந்த சொத்துக்கே ஒரே வாரிசு, அப்புறம் ஏன் இவளுக்கு சந்தோஷம் இல்லை? பணம் இருந்தாலே சந்தோஷம் இருக்கும்ல. இதானே உங்களோட நினைப்பு. என்னோட நினைப்பும் என்னோட கருத்துமே இதுதான். ஆனால் ஏன் இவ அழுதுகிட்டே இருக்கா? பார்க்கலாமா ஏன் இவ வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை? எல்லாத்தையும் விளக்கமாக பார்க்கலாம். மகாலட்சுமியோட சித்தப்பா சித்தி. மகாலட்சுமியோட ஒரே அண்ணன், அதாவது சித்தப்பா பையன். இவங்க மகாலட்சுமியோட அத்தை மாமா. இந்த மகாலட்சுமி ஏன் இப்படி ரூமில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா? தன்னந்தனியாக இருக்கிறதுக்கு இப்படி 4 பேர் கூட வந்து வெளியில் உட்காந்து பேச வேண்டியதானே. இவ்வளோ சொந்தக்காரங்க இருந்தும் தனிமையில் இருக்காளே. என்ன இங்க பாருங்க. சொல்லுமா. என்ன எனக்கெல்லாம் சும்மா சும்மா இந்த வீட்டுக்கு வந்துட்டு என்னால போக முடியாது. என் புருஷனை கூட்டிகிட்டு நாங்க வேலை வெட்டிய பொழப்ப பாக்குறதா இல்லையா? என்ன நாத்தனாரே திடு திப்புன்னு இப்படி கோவப்பட்டுக்கிட்டே இருக்க? மைனி, நீனும் ஒரு பையனை வச்சிருக்க, நானும் ஒரு பொண்ணை வச்சிருக்கேன். சட்டு புட்டுன்னு வேலையை ஆரம்பிச்சாதானே நம்ம சம்மந்தி ஆக முடியும். அட நாத்தனாரே, கொஞ்சம் கூட புத்தி இல்லாம பேசுறியே. நம்ம வீட்டுல வச்சிருக்கோமே ஒரு மூதேவி, அந்த மூதேவிக்கு கல்யாணம் பண்ணாம நம்ம பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணுனா ஊர் சனம் என்ன பேசும்? கொஞ்சமாவது புத்தியோட இருக்கியா நீயே? கொஞ்சம் தான் பொறுமையா இரு. தங்கச்சி, என்னம்மா நீ கூட புரியாம பேசுற? மச்சான், இப்ப என்னன்னா இந்த வீட்டுல ஒரு எங்க அண்ணன் பொண்ணு இருக்குது. அவன் என்னடானா சாவும்போது சொத்தை அந்த பிள்ளை பேர்ல எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டான். அந்த பிள்ளைக்கு 25 வயசு ஆகாம சொத்தை எழுதவும் முடியாது, மாற்றவும் முடியாது. அதனாலதான் அந்த பிள்ளைய கட்டி கொடுக்காம கூட வீட்டுல வச்சிருக்கேன். ஊர் சனமே வந்து பொண்ணு கேட்குது. ஏன் என்ன கட்டி கொடுக்கணும் கூட கேட்குதுங்க. நான் இருந்துக்கிட்டு நல்ல இடமா வரணும், என் மவளை என்னால பிரிஞ்சிருக்க முடியாதுன்னு நடிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னன்னு சொல்ற? எனக்கு ஒண்ணு புரியல நீ பேசுறதே. மச்சான் தான் ஏதோ சொல்ல வர்றாருல, கொஞ்ச நேரம் அமைதியா இருப்புல. மாப்பிள்ள, நீங்களாவது புரிஞ்சுக்கங்க. அந்த பிள்ளைய கட்டி கொடுக்காம நம்ம பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ண முடியாது. அந்த பிள்ளைய கட்டி கொடுத்து விட்டோம்னா சொத்து நமக்கு வராது. கொஞ்ச நாளைக்கு நடிப்போங்கிறேன். அடுத்த வருஷத்துக்குள்ளார 25 ஆயிரும். அப்புறம் கையெழுத்தை வாங்கிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஏதோ ஒரு எவனையோ இழிச்சவனை பிடிச்சி கட்டி கொடுத்துட்டோம்னா வெளியிலையும் தெரியாது, நம்மளும் நல்லா இருக்கலாம். உங்க பொண்ணை என் பையனுக்கு கட்டி வச்சிருங்க. இவ்வளோ சொத்துக்கும் அவன் மட்டும்தான் வாரிசு. பொறுமையா தான் இருங்களேன். என்னை கம்முன்னு இரு. நீ வேற சொத்து தரேன்னு ஏமாத்திட்டே இருக்க. அடுத்த வருஷம் என் பொண்ணு 16 வயசுக்கு வந்து விட்டான்னு வச்சுக்க. அப்புறம் பாரு, ஊர்ல இருந்து யாராவது பொண்ணு கேட்டாங்கன்னா அப்புறம் என் பொண்ணை கொடுத்து விடுவேன். அப்புறம் முறை பொண்ணு எப்படி கொடுக்குறேன்னு என்கிட்ட சண்டைக்கு வரக்கூடாது. சொத்தையும் தர மாட்டேங்கிற, பொண்ணையும் எடுக்க மாட்டேங்கிற. என்னன்னே நீயே மைனி, உங்களுக்கும் அதை தான் சொல்லிவிட்டேன். நாத்தனாரே, நான் சொல்றேன், நீனு தப்பா எடுத்துக்காத. வந்து உங்க பெரிய அண்ணன் வந்து செத்து போச்சு, மகாலட்சுமியை பெத்து விட்டுட்டு உங்க அன்னிக்காரையும் போய் சேர்ந்துட்டான். அவங்க முறைப்படி இந்த வீட்டில் வாழ்ந்தாங்க, பிடிச்சாங்க. அவங்க தான் அந்த வீட்டு வாரிசு. இப்போ உங்கள் அண்ணனும் நீயும் யாரு? கூத்தியோட பிள்ளைங்க. அதாவது உங்கள் அம்மா வந்து தாலியும் கட்டிக்கல, உங்கள் 2 பேத்தையும் பெத்து விட்டுட்டு போயிட்டாங்க. சரி போனால் போதுன்னு பிள்ளைய விட்டுட்டு போயிட்டாங்களேன்னு ஊர் சனம் தயவில் தான் இருக்கிறோம் அந்த பிள்ளைய பார்த்துக்கிட்டு. இப்போ அவளுக்கு விவரம் தெரிஞ்சு நம்மலாம் வெளியில் போச்சோன்னாலும் நம்ம போய் தான் ஆகணும். அதுக்கு தான் சொல்கிறேன், கொஞ்சம் அடக்கி வாசிங்கன்ட்டு. ஐயோ மைனி, எனக்கு புரியுது. என்ன பொறுக்க முடியல மைனி, அதனால தான் கேட்டேன். சரி அப்போ நாங்கள் வாரேன். என்ன போயிட்டு வா நாத்தனாரே. என்ன அப்போ நான் வாரேன். சரிம்மா, போயிட்டு வா. மாப்பிள்ள பத்திரமா கூட்டிட்டு போங்க. என் மருமகளை கேட்டதா சொல்லுங்க. சரி மச்சான், வரேன். இன்னைக்கு நேரம் நம்ம பேசணுமே, அவளுக்கு எதுவும் விளங்கியிருக்கும். என்ன மைனி, அவள் வீட்டில் தான் இருக்காளா? பேசுனது எதுவும் கேட்காதுல்ல? நான் வேற கூறுக்கிடத்தனமா கத்தி பேசிவிட்டேன். நாத்தனாரே, அவளே வாயில்லாத பூச்சி. அப்படியே அவள் காதில் விழுந்தாலும் நம்மளை மீறி எடுத்து கேட்டுவாளான்னு. அவளாம் ஒன்றும் பேசுனதில்லை இது வரைக்கும். அப்பாவையாக தான் இருக்கிறா. நீ போயிட்டு வாப்போ. மைனி, அப்பாவின்னு ஒரு நாளும் நம்பிடாதீங்க. எதுக்கும் அவளை ஒரு நோட்டம் விட்டு வைங்க, சரியா? நான் வாரேன், போயிட்டு வரேனே. வரேனே. சரி, போயிட்டு வாப்போ. அம்மா, அப்பா, ஏன்ப்பா என்னை மட்டும் விட்டுட்டு போயிட்டீங்க? நீங்கள் இருக்க மாட்டீங்கன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியுமாப்பா? என்னையும் கூட்டிகிட்டு போயிருக்கலாம்ல. இப்போ நீங்கள் கருவில் தானே இருக்கீங்க. உங்களால் முடியாதது ஒன்றுமே இல்லைப்பா. எனக்கு துணையாக இருக்கிறத விட என்னையும் கூட்டிகிட்டு போயிருங்கப்பா. இங்கே யாருமே என் மேலே பாசமாக இல்லைப்பா. அப்பா, எல்லாருமே உங்களோட பணத்துக்காக தான்ப்பா என்னை பார்த்துக்கிற மாதிரி ஊர் ஜனங்களுக்கு முன்னாடி நடிக்கிறாங்கப்பா. அம்மா, என்னால் இங்கே நீ இல்லாமல் இருக்க முடியலம்மா.
அழுக வருதும்மா. என் கண்ணை துடைக்கிறதுக்கு இங்க யாரும் இல்லைம்மா. எனக்கு உன் மடியில படுக்கணும் போல இருக்கும்மா. அம்மா அம்மா. அச்சச்சோ, மகாலட்சுமிக்கு இவ்வளோ சொத்து இருந்தோம் ஒரு சொந்த பந்தம் கூட இல்லையா? அவங்களோட சொந்த பந்தம் அவளோட பணத்துக்காக தான் இருக்காங்க. இப்போதானே பார்த்தோம். இவளோட நிலைமை தான் என்ன ஆகும் பார்க்கலாமா? அம்மா அம்மா, நான் செத்துருட்டேம்மா. அம்மா, நானும் இறந்துடுறேம்மா. எனக்கு இந்த சொத்து இதெல்லாம் வேணாம்மா. எனக்கு யாருமே இல்லைம்மா. பேச்சு துணைக்கி கொடு அம்மா. அம்மா, என்னை வந்து கூட்டிட்டு போயிருமா அப்பா. அப்பா, இவங்கெல்லாம் யாருப்பா நமக்கு? தாத்தாவோட பேரை சொல்லி சொல்லி சொத்தை திங்கிறாங்கப்பா. சொத்து கூட போகட்டும்ப்பா. எனக்கு இங்க யாரும் இல்லைப்பா. அப்பா அப்பா அம்மா, என் நிலைமை என்னாகும்மா? எனக்கு நீ யாருமே இல்லைம்மா. அம்மா அப்பா. டேய் இங்க பாரு, உன்னோட நடவடிக்கை போக்குவரத்து எல்லாம் எனக்கு தெரியும். இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு கமுக்கமா இரு. ஊர்ல கெட்ட பேர் வாங்கிடாத, சரியா? கம்முன்னு இரு. அப்பதான் இந்த சொத்து நமக்கு வரும். நீ பாட்டுக்கு பொறுக்கித்தனம் பண்ணிக்கிட்டு எவ்வளோ இழுத்துட்டு வந்துடாதடா. காரியம் கெட்டு போயிடும் பாத்துக்க. ஐயோ, ஏங்க நீங்க வேற புள்ளைய போட்டு எப்படி பார்த்தாலும் இந்த சொத்து நமக்கு தான். இங்க பாருங்க, அவளுக்கெல்லாம் சோத்துல மருந்து வைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடாது. நான் ஏதோ பொறுமையா இருக்கேன்னா என் பிள்ளைக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சும்மா என் பிள்ளைய போட்டு மிரட்டாதீங்க, பாத்துக்கோங்க. அப்பா, உங்களை விட எனக்கு சொத்து மேலே ரொம்ப ஆசை அதிகம். நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். நான் ஊருக்கு வெளியில தான் எல்லாத்தையும் வச்சுக்கிறேன். ஊர் வரைக்குமோ வீடு வரைக்கும் ஏதாவது கூட்டிட்டு வந்து பார்த்தீங்களா? இல்லை இல்லை, தேவையில்லாம பேசாதப்பா. ம். என்னங்க யாரும் வராங்க, கம்முன்னு இருங்க. வாமா நளினி, நல்லா இருக்கியாமா? மகாலட்சுமி எந்த ரூம்ல இருக்கா? அது ஏமா கேட்குற? புள்ள ரூமை விட்டே வெளியில வரல, உள்ளதான் இருக்கு. ஏசி போட்டு கொடுத்துருக்கேன், போய் பாருமா. பாத்தீங்களாங்க அவளுக்கு திமிர. இவ ஒருத்தி, இவளை முதல்ல தீர்த்து கட்டணுங்க. சும்மா சும்மா வீட்டுக்கு வந்துட்டு வந்துட்டு போறேன், எனக்கு பிடிக்கவே இல்லை. ஏய் நீ கம்முனுடி. நான் ஒரு ஆம்பளை, அவளை நல்லா இருக்கியான்னு கேட்குறேன், பதிலே சொல்லாம போறேன். எனக்கு விடவா உனக்கு வந்துருச்சு? கம்முனுரு, என்ன பண்றது? எல்லாம் தந்தா இழிச்சவன் எனக்காக தான். மகாலட்சுமி, வாங்க சித்தி, உட்காருங்க சித்தி. மகா, ஏண்டி இப்படி அழுதுகிட்டு இருக்க? எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்க? அம்மா தான் போய் சேர்ந்துருச்சுல, அழாதடி. என் கூட வந்து இருடின்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறியே. இல்லை சித்தி, அம்மாவும் அப்பாவும் இந்த வீட்டில் தான் இருக்காங்க. அதனால தான் இந்த வீட்டை விட்டு எனக்கு வர மனசு இல்லை. அவங்களோட ஆத்மா இந்த ரூம் ஃபுல்லாக நெறிஞ்சிருக்கு. என்னை சுற்றியே தான் சித்தி இருக்கு. நான் என்ன பண்ணிட்டு இருப்பேன்னு நொடிக்கு நொடி பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க சித்தி. அவங்கள விட்டு நான் எப்படி பாட்டி வீட்டில் வந்து இருப்பேன்? சித்தி, நீ ஏன் இங்க அழுகுற? உங்க அம்மா செத்ததை நினைச்சு உன் பாட்டி அழுதழுது அதுவும் போய் சேர்ந்துருச்சு. இப்ப யாருமே இல்லாம நான் தாண்டி உட்காந்துக்கிட்டு இருக்கேன். உன்னையும் வந்து என்னால பார்க்க முடியல. நான் போன வீடும் கொடுமைக்கார வீடு. நான் எதை தான் பார்ப்பேன்? அப்பப்போ வீட்டுல ஆள் இல்லாதப்போ உன்னைய பார்க்க வரேன். சரி, நீ அழுவாத. சோறு தண்ணி தின்னியா இல்லையா? இல்லை சித்தி, இனிமே தான் சித்தி சாப்பிடணும். நீங்கள் சாப்பிட்றீங்களா? நான் போய் எடுத்துகிட்டு வரட்டா சித்தி? அட போடி, இந்த வீட்டில் நான் எங்க கை நினைக்க? எனக்கு சாப்பிடவே மனசு வரல. வரும்போதே உன் சித்தி சித்தப்பேன் உன் அண்ணங்காரன் எல்லாம் உட்காந்துருக்கானுங்க தடிமாடு மாதிரி. எல்லாம் உன் பணத்துக்கோசரமா. அந்த நாய்ங்க கையிலலாம் எனக்கு சோறு வாங்கி திங்கவே பிடிக்கல. சரி, நீ வா என் கூட கடையில் போய் சாப்பிடலாம், கோயிலுக்கு ஏதாவது போயிட்டு வரலாம். இல்லை சித்தி, எனக்கு இன்னைக்கு மனசே சரியில்லை. அம்மாவையும் அப்பாவையும் பார்த்தேனா அப்படியே ஒரு மாதிரி மனசுக்குள்ள ஒரு கஷ்டமாகவே இருக்கு. நினப்பு வந்துட்டே இருக்கு. நினச்சிட்டே இருக்கிறனால சாப்பிட தோணல சித்தி. இப்படி சாப்பிடாமே கிடக்க போறியா? வாவேடி, அப்புறம் பார்த்தா உங்கள் சித்தப்பேன் வந்துருவாண்டி. கொஞ்ச நேரத்தில் நானும் வீட்டில் போய் இருக்கணும். இல்லைனா அவன் ஏன் என்னன்னு போட்டு வம்புழுப்பான் சந்தேகப்பட்டுக்கிட்டு. வாம்மா, சித்தி சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு போகிறேன். ஒரு வச்சோறு நீ சாப்பிடே, வா வாடி. இல்லை சித்தி, நான் உங்கள் கூட வந்து வெளியில் சாப்பிட்டேன்னா அவங்க ஏதாவது நினைப்பாங்க சித்தி. அதனால் நான் வந்து சாப்பிடல சித்தி. வேணா கோயிலுக்கு வேணா போயிட்டு வரலாம் சித்தி. சரி வா, கோயிலுக்காவது போயிட்டு அப்படி காத்தார உன்னை வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு வந்தா தான் நீ கொஞ்சம் மனசு நல்லா இருக்கும். இல்லைன்னா இங்கேயே நினச்சிக்கிட்டு அழுதுட்டு கிடப்ப. வா போகலாம். ஏக்கா, மாமா,
உன் பிள்ளைய நீ தான் துணையா இருந்து காப்பாற்றணும். நல்ல சுகத்தை கொடு. இந்த இந்த மூதேவிங்க பணத்துக்கு அலையுது பாரு, அதுங்களுக்கு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுதுக்கா. என் கூட துணையா இருக்கணும் எப்போதும். எம்மாடி, சரி அழுவாத, வா என் கூட வா, அழுவாம வரணும் வா. சரி சித்தி. பா ஈவினிங் ஷோ படத்துக்கு போறேன், ஒரு 2000 கிடைக்குமா? 2000 தானே, 4 ரோட்டுக்கு போயிட்டு வந்தாரேன். என்னங்க நீங்க? எங்கம்மா வெளியில போறீங்களா? ஆமா. ஏங்க பல்ல கட்டிட்டு உட்காந்துருக்கீங்க, உங்களுக்கு சூடு சொரணை இல்லை கொஞ்சம் கூட. ஆளையும் மூஞ்சியும் பாரு. வரும்போது வீட்டுக்கு வந்தவா வான்னு கேட்டோம், ஒண்ணுமே பேசாம அவ பாட்டுக்கு உள்ள போனா. இப்ப வெளியே போகும்போது எங்கேயாவது போறீங்களான்னு கேட்டா அதுக்கும் பதில் சொல்லல. இவளுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும். ஏன்டி சூடு சொரணிய பார்த்தா வாழ முடியுமாடி? ஏன்டி யாரும் கட்டவில்லை. இன்னொன்னு ஒன்று சொல்றேன் கேளு. நம்ம சூடு சொரணை இல்லாம பிறந்தவங்கடி எங்க அம்மாவுக்கு தாலியே கட்டல எங்க அப்பா. அப்ப பார்த்துக்க நம்ம எப்படி இந்த வீட்டுல இருக்கோம்னு. ஓடியே மகாலட்சுமி, நான் சொல்றத தெளிவா கேளுமா. உனக்குன்னு ஒரு வாழ்க்கை கண்டிப்பா தேவை. நீ சித்தி சித்தப்பாவெல்லாம் நம்பாத, அதுங்களாம் பண பிசாசுங்க. நான் சொல்லி உனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, உனக்கே எல்லாமே தெரியும். தெரியும் தானேம்மா? சித்தி, நான் என்ன சித்தி பண்ண முடியும்? நீங்களே சொல்லுங்க. எல்லாரும் நிறைய பேர் அந்த பொண்ணு கேட்குறாங்க. சித்தியும் சித்தப்பாவும் ஜாதகத்தை காரணம் காட்டிட்டு யாருக்குமே பொண்ணு தரமாட்டேன்னு சொல்லாமல் ஜாதகம் சரியில்லைன்னு சொல்கிறாங்க. இந்த வயசில் கல்யாணம் ஆகாதுன்னு. சித்தி, எனக்கு இப்போ 24 சித்தி, அடுத்து 25, இந்த ஒரு வருஷம் தான் சித்தி. 25 வயசில் கையெழுத்து போட்டு கொடுத்ததுக்கப்புறம் அப்புறம் என்னை விரட்டி விட்டுருவாங்க சித்தி. நான் எப்படி சித்தி இதை நம்பி நான் கல்யாணம் பண்ணுறது? சொத்துக்கு ஆசைப்பட்டு யாராவது கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் சொத்து இல்லாதப்ப விட்டுட்டா நான் என்ன சித்தி பண்ணுவேன்? இன்னைக்கு அத்தையும் மாமாவும் வந்து என் காது படவே பேசுகிறாங்க. அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணணுமா? அவங்க பொண்ணை எவ்வளோ நாள் நான் பொண்ணை வச்சுருப்பேன், ஏன் வந்து பொண்ணு கேட்க மாட்டேங்கிறேன்னு சண்டை போட்டாங்க. சொத்தை சீக்கிரம் பிரிக்கிற வழியை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க சித்தி. அந்த நாய்களுக்கு அவ்வளோ திமிரா? யார் சொத்தை யார் அனுபவிக்கிறது? இங்கே பாரு மகா, நான் சொல்றது நல்லா தெளிவாக கேளு. உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இந்த வயசுல கரெக்டா நீ அமைச்சுக்கணும். 25 வயசு வரும்போது உன் சொத்தை உன் பேர்ல வச்சிருக்காத, உன் புருஷன் பேர்ல மாத்திரு. சரியா? உன் சொத்துக்காக தான் இந்த நாய்ங்க இப்போ ஊசல் ஆடிட்டு இருக்கு. உன்னை கொன்னாலும் கொன்னுருங்க, ஜாக்கிரதே இரு. இல்லைன்னா நான் உன்னை எங்கடியே கொண்டு போய் விடுவேன். பாட்டியும் செத்து போயிடுச்சு அக்காவை நினைச்சு. சரி விடு, நீ அதை நினைக்காத. என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியல மகா. அது எனக்கே தெரியும் சித்தி. இன்னைக்கு கூட சொன்னாங்க, சீக்கிரம் 1 வருஷம் ஆயிட்டு அவள் பேரில் இருக்க சொத்தை மாற்றிட்டு அவளை வீட்டை விட்டு விரட்டணும்னு என் காது பட பேசினாங்க சித்தி. எது? வீட்டை விட்டு விரட்டணுமா? யார் வீட்டில் இருந்துக்கிட்டு யார் வெளியே போக சொல்கிறாளுங்க? ஐயோ மகா, எனக்கு ஆத்திரப்படுறதா ஆதங்கப்படுறதானே தெரிலடி. எங்கள் அம்மா 2 பிள்ளைய பெற்றுச்சு. ஒன்று உங்கள் அப்பாவை கட்டி கொடுத்துச்சு. 2 பேருமே போய் சேர்ந்துட்டாங்க. என்னையே ஒரு குடிகாரனுக்கு கட்டி கொடுத்துச்சு. அவன் என்ன சந்தேகப்பட்டே சாவடிக்கிறான். நிம்மதியான வாழ்க்கை இல்லை, புல்லல்ல, ஒன்றும் இல்லை. உன்னையே தான் கூட்டிகிட்டு போய் வச்சு வளர்க்கலானா அவன் என்னையவே உண்டு இல்லைன்னு பண்ணுறான். சோறு தண்ணி போட மாட்டேங்கிறான். உன்னை எங்கே கூட்டிகிட்டு போய் நான் கஷ்டப்படுத்துறது? மகா, இதுக்கெல்லாம் ஒரே வழிதான் மகா. நீ கல்யாணம் பண்ணிக்க, அவள் தான் சொல்லுவேன். சரியா? நான் தெரிஞ்ச இடத்துல விசாரிக்கிறேன். நல்ல மாப்பிள்ளை இருந்துச்சுன்னா நீ உடனே கல்யாணம் பண்ணிக்க. காதும் வச்ச மாதிரி கல்யாணம் பண்ணிக்க. யாருக்கும் சொல்ல வேணாம் மகா. சொல்லாமல் இருக்காதான் நல்லது. எனக்கு புரியுது சித்தி நீங்கள் சொல்கிறது. ஆனால் என்ன கல்யாணம் பண்ணிக்க யார் சித்தியும் வருவா? அப்படியே வந்தாலும் தான் இவங்க விடுவாங்களா? ஐயோ, உங்க சித்தப்பா என்ன ஃபோன் பண்றானாட்டுக்கே. ஹலோ, என்னங்க? சொல்லுங்க. கடை வீதி வரைக்கும் வந்தேங்க. சொல்லிட்டு வரலான்னு தாங்க நினைச்சேன். போன போட்டு அவங்களுக்கு பிஸின்னு இருந்துச்சுங்க. வந்த இடத்துல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்க. இன்னும் ஒரு 2 நிமிஷத்துல வீட்டில் இருப்பேங்க. வந்துடுறேங்க. மகா, என்னை மன்னிச்சிரு. உன்னை இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு போயிட்டு சித்தி விட்டுட்டு போகலன்னு நினைக்காதம்மா. உங்கள் சித்தப்பா இல்லைன்னா என்னை போட்டு புரட்டி என்னையும் கொண்டு போடுவான். உன்னையும் அப்பப்பா பார்க்காத கூட நடக்காமல் போயிடும். நான் போயிட்டு மளிகை சாமான் ஏதாவது 2-3 வாங்கிட்டு போகிறேன். அந்த பதில தான் அவன்கிட்ட சொல்லி வச்சிருக்கேன். சரியா? நீ பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போ சாமி. சித்தியை தப்பாக நினச்சிக்காத. இல்லை சித்தி, நீங்கள் சீக்கிரம் வீட்டுக்கு போங்க. சித்தப்பா வரதுக்குள்ளார சீக்கிரம் போங்க சித்தி. நான் வீட்டுக்கு போய்க்கிறேன். சரிம்மா, நான் வரேன். இருக்கிறது ஒரு சித்தி, அவங்க கூட
என் கூட பேச முடியல கடவுளே. என்ன வாழ்க்கை, தெரியாம தெரியாம வந்து பேசிட்டு போறாங்க. என் ரத்தத்துல என் சித்தி மட்டும்தான் இருக்காங்க. என் ரத்த உறவு வேற யாருமே இல்லை. அவங்க கூட யாரோ மாதிரி வந்து பார்த்துட்டு போறாங்க. அம்மா, ஏம்மா என்னை விட்டுட்டு போனீங்க? அம்மா, அம்மா, அம்மா. ஹலோ, ஹாய். எவ்வளோ அழகா இருக்கீங்க. தனியாக நின்று ஏங்க அழுகுறீங்க? என்னாச்சு உங்களுக்கு? ஏம்மா அழுகுற? அப்பா இருக்கேல, அழாதம்மா. அப்பா, அப்பாவா? ஹலோ, என்னங்க? நீங்க எங்க அப்பா தானே இருந்தாங்க. நீங்க யாரு? ஹலோ, அப்பான்னு சொன்னது இல்லாம நீங்க யாரா? என்னங்க, என்னை பார்த்தா அப்பா மாதிரி தெரியுதா என்ன? உங்களோட எங்க தான் நான். ஏதோ வயசு பொண்ணு தனியாக அழுகுறீங்க, தனியாக நின்றுட்டு. சரி, ஏன்னு வந்து கேட்கலான்னு பார்த்தா அப்பான்னு சொல்றீங்களே. ம், சரி சரி, இருக்கட்டும், பரவாயில்ல. ஏங்க அழுதுட்டு இருக்கீங்க? உங்களை தாங்க. ஏன் அழுகுறீங்க? எங்க அப்பா, எங்க அப்பா ரூபத்துல ஏன் அழுகிறீங்கன்னு கேக்குறாரு. இவருக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? ஒன்றும் புரியலையே. இந்த உலகத்திலேயே அப்பா அம்மாவை போட்டோல பார்த்த பாக்கியம் எனக்கு தான். அப்பா மகன் தான் இவரை பார்த்ததும் தெரிஞ்சிச்சு. சித்தி மட்டும்தான் இருக்காங்க. ரத்த சொந்தத்துல சித்தியை தவிர. ஏன் அழுகிறேன்னு என்னை யாருமே கேட்டதில்லை. ஏய் ஏய், ஏன் அழுகுற? என்னாச்சு? அம்மாடி, அழாதம்மா. நான் உன்னை ஏன் அழுகுறேன்னு கேட்க மாட்டேன். இப்போ நீ மட்டும் அழுதுட்டு இருந்த, பார்க்குறவங்க எல்லாம் என்னை கலா தூக்கி போட்டு அடிப்பானுங்க. என்னடா தனியாக நிற்கிற பொண்ணோட்ட யூடிசிங்கான்னு கேட்பானுங்க. அழுவாதம்மா தாயே. எவ்வளோ அக்கறையா என்னை முதல்ல ஏன் அழுகிறேன்னு கேட்டது இவர் தான். அதுவும் எங்கள் அப்பா மாதிரி எனக்கு தோணுது. ஏங்க, ஒரு நிமிஷம் நிற்கிறீங்களா? ஏங்க, நான் உங்ககிட்ட பேசவே இல்லைங்க. தயவு செஞ்சு அழாதீங்க. ஏன் அழுகுறீங்கன்னு நான் உங்ககிட்ட கேட்கவும் மாட்டேன். ஆளை விடுங்கடா சாமி. ஏன் அழறன்னு தானே என்னை பார்த்து கேட்டீங்க. நான் பிறந்ததுலேருந்தே அழுதுகிட்டு தாங்க இருக்கேன். ஏன் அழுகிறியான்னு கேட்க எனக்கு ஆள் இல்லைங்க. எனக்கு 4 சோறு மட்டும்தான். அதில் எங்கள் அம்மா அப்பா ஃபோட்டோ. என்னை ஏன் அழுகிறியான்னு கேட்க யாரும் இல்லைங்க. இப்போ எங்கள் சித்தி கூட தான் இங்கே வந்தேன். எங்கள் சித்தியும் போயிட்டாங்க. அவங்கள தவிர ரத்த சொந்தம் எனக்கு யாருமே இல்லை. இப்போ அவங்களுக்கு அப்புறம் முதல்ல ஏன் அழுகிறேன்னு கேட்டது நீங்கள் மட்டும்தான். ஏய், உங்கள் பேர் என்ன? ஏன் அழுகுறீங்க? தயவு செஞ்சு அழாதீங்க. ஒரு பொம்பளை பிள்ளை அழுகிறது கஷ்டமாக இருக்குங்க. அழாதீங்க. எனக்கும் ஒரு தங்கச்சி இருக்கு. அழாதீங்க. என் பேர் மகாலட்சுமி. மகாலட்சுமியா? பேருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அழகா இருக்கீங்க. ஆனால் உங்கள் கண்ணில் வர கண்ணீர் தான் எனக்கு பிடிக்கல. தயவு செஞ்சு சிரிச்சுட்டே பேசுகிறீங்களா? என்னங்க, யாரும் இல்லை, இங்கே பேசலாம். சரி, அங்கிட்டு போய் பேசலாமா? வரீங்களா? ஆமாம், நீங்கள் உங்கள் பேர் என்ன? என்னோட பேர் ராஜகுமார். எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா. அம்மா அப்பா இவ்வளோதான் என் ஃபேமிலி. நான் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓ, உங்களுக்கு அம்மா அப்பாலாம் இருக்காங்களா? அப்போ நீங்கள் ரொம்ப அதிர்ஷ்டசாலி தாங்க. ஹலோ, அம்மா அப்பா இருந்தா அதிர்ஷ்டசாலி, அம்மா அப்பா இல்லைன்னா துரதிர்ஷ்டசாலியா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. அம்மா அப்பா இருக்கவங்களுக்கு கூட ஒரு அம்மா அப்பா தான். ஆனால் அம்மா அப்பா இல்லாதவங்களுக்கு இந்த உலகத்தில் உள்ள அத்தனை ஆன்மாக்கள் மற்றும் அத்தனை கடவுள்களும் உங்களை அம்மா அப்பா மாதிரி கூடயே தொடர்ந்து வருவாங்க. தெரியுமா? சத்தியமான உண்மைங்க. அத்தனை பேரும் உங்களுக்கு அம்மா அப்பாவாக இருப்பாங்க. நீங்கள் சொன்னது உண்மையா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் சொல்லும்போது எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. நிஜம்தாங்க. கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்ருக்கேன். அழுதுகிட்டே தானே பேசுகிறீங்க. அப்படி என்னங்க? எல்லாருமே அழுகுதாங்க செய்யணும். அதுக்காக எனி டைம் அழுகணுமா? ராஜகுமார், நீங்கள் அம்மா அப்பா கூட வளர்றீங்க. உங்களுக்கு அந்த வருத்தம் என்னன்னு தெரியுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் அம்மா அப்பாவையும் நான் முதல்ல ஃபோட்டோவில் தான் விவரம் தெரிஞ்சு பார்த்தேன். அம்மாவோட வாசம் எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. எங்கள் அப்பா ரொம்ப வசதியானவங்க, எங்கள் அம்மாவும் ரொம்ப வசதியானவங்க தான். அப்பா கல்யாணம் பண்ணிட்டு ஒரு ஆக்சிடெண்ட்டில் என்னை விட்டுட்டு இறந்து போயிட்டாங்க. எங்கள் தாத்தா, எங்கள் பாட்டி, எங்கள் அப்பா அம்மா எல்லாரும் இறந்துட்டாங்க. ஆனால் எங்கள் தாத்தாவுக்கு இந்த ஊர்லேயே ஒரு பாட்டியோட பழக்கம். அவங்களோட பிள்ளைங்க தான் எனக்கு என் வீட்டில் வந்து உட்காந்துட்டு என்னை வளர்க்குற மாதிரி ஊருக்கு நடுவில் நாடகம் போட்டுட்டு இருக்காங்க. அதாங்க என் சித்தி, என் சித்தப்பா,
அவங்களுக்கு ஒரு பையன், பேருக்கு தான் அண்ணன். என் கூடலாம் பேசுனதே இல்லை. எங்கள் அப்பா 25 வயசுல தான் என்கிட்ட இருந்து சொத்து எழுதி வாங்கணுன்ட்டு அப்பாவே எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க என் பேரில். எனக்கு இப்போ 24. ஊரில் நிறைய அலைன்ஸ் வரும், என்ன போன்ற பிள்ளைங்களும் நிறைய கல்யாணம் பண்ணும். ஆனால் எனக்கு இன்ன வரைக்கும் கல்யாணமே பண்ணி வைக்கல. ஊரில் யார் கேட்டாலும் அந்த பிள்ளைக்கு ஜாதகம் சரியில்லை, 25 வயசுக்கு மேலே தான் கல்யாணம்னு போய் சொல்லிடுவாங்க. நான் அப்போல்லாம் போயிட்டு அழுகுவேன். ஏன்னா எனக்கு அம்மா அப்பா இருந்தால் நல்லபடியாக பண்ணி வச்சுருப்பாங்களேன்ட்டு. கஷ்டம் இருக்குதாங்க. அது மட்டும் இல்லை, என் சித்தி ஒரு குடிகாரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்பப்போ வந்து பார்ப்பாங்க. இப்போ கூட எங்கள் சித்திக்கு தான் கூட்டிகிட்டு வந்தாங்க பேசலான்ட்டு. சித்தப்பா கால் பண்ணாமல் போயிட்டாங்க. அவங்க நிலைமையும் பாவம். அவ்வளோ சொத்துக்கும் நான் ஒருத்தி தான் வாரிசுனால என்னை உயிரோட விட்டு வச்சுருக்காங்க. இல்லைன்னா அப்பாவே கொண்டிருப்பாங்க என்ன. இப்போது 25 வயசில் என்கிட்ட இருந்து சொத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நான் எப்படி போனேன் என்னன்ட்டு தான் விட போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பைத்தியன்னு கூட ஊரில் சொல்லுவாங்க. ஏன்னா ஊரில் நம்ப வச்சுற அளவுக்கு என்ன பார்த்துக்கிட்டு இருக்காங்க வீட்டில் நடிப்பு நடிச்சு. ஆனால் வீட்டில் ஒருத்தர் கூட என்ன சாப்பிட்டியான்னு கேட்க மாட்டாங்க. எனக்கு உங்களை பற்றி எதுவும் தெரியல, ஆனால் ரொம்ப அழகாக இருக்கீங்க. எங்கள் வீட்டுக்கு வரீங்களா? எங்கள் அம்மா, என் தங்கச்சி, என் அப்பா எல்லாரும் உங்களை ராணி மாதிரி பார்த்துப்பாங்க. அதெல்லாம் விட உங்களை மகாராணி மாதிரி நான் பார்த்துக்கிறேன். சாரிங்க, உங்கள் பேர் மகாலட்சுமி இல்லை, மகாலட்சுமியே என் வீட்டுக்கு வந்து மகாராணி போல் வாழலாம். என்ன கல்யாணம் பண்ணிக்க உங்களுக்கு சம்மந்தமா? ஹலோ, உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்க சம்மந்தமா? எனக்கா? என்ன கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா? நல்லா யோசிச்சு தான் முடிவெடுக்கிறீங்களா? நீங்கள் எங்கள் சித்தப்பா சித்தி சொல்கிறத நம்ப மாட்டீங்களா? ஏன்னா என் வயசு பொண்ணுங்கெல்லாம் கல்யாணம் பண்ணுவாங்க. என்ன யாராவது பொண்ணு கேட்டு வந்தா என் ராசி சரியில்லை, என்னோட நட்சத்திரம் சரியில்லை, ஜாதகம் சரியில்லை, அதனால தான் இந்த பொண்ணோட அம்மா அப்பா இறந்துட்டாங்க, நாங்கள் வளர்க்குறோன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் நம்பிட்டு என்னை விட்டுட்டு போயிடுவீங்களா? சத்தியமாக நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். உனக்கு சம்மதமா? இந்த மூட நம்பிக்கை மேலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை, புரியுதா? உன்னை நம்புகிறேன், உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. இங்கே பாரு, நீ எனக்கு ஏற்ற பொண்ணுன்ட்டு எனக்கு மனசுக்கு தோணுது. இல்லைனா இவ்வளோ வருஷம் கழிச்சு நீ ஏன் கண்ணு முன்னாடி வரணும்? எதுக்கு நீ அழுதுட்டு இருக்கணும்? நான் ஏன் உன்ட்ட வந்து ஏன் அழுகுறீங்கன்னு கேட்கணும்? ஏதோ கடவுள் போட்டு முடிச்சுதான், புரியுதா? எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, ஒன்று சொல்லு, இப்போ கல்யாணம் பண்ணலாம், என் வீட்டுக்கு உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். சம்மதமா? மகா, அப்பா சொல்கிறேன், அந்த பையன்கிட்ட கல்யாணம் பண்ணிக்க சம்மதம்னு சொல்லுமா. சம்மதம் சொல்லுமா. அம்மா சொல்கிறேன், அந்த தம்பிக்கு சம்மதம் சொல்லுமா. சம்மதம் சொல்லு சாமி, அந்த வீட்டில் தான் நீ நல்லபடியாக வாழ போகிற. சம்மதம் சொல்லுமா. அப்பா, அம்மா, சம்மதம் சொல்லுமா. அம்மா எங்கம்மா இருக்கீங்க? என்னம்மா சொல்கிறீங்க? அப்பா சொல்கிறேன், சம்மதம் சொல்லுமா. அம்மா சொல்கிறேன், அந்த தம்பிக்கு சம்மதம் சொல்லுமா. மகா, என்னாச்சு? என்ன யோசிக்கிற அங்கே திரும்பிட்டு? மகா, நான் உன்ட்ட தான் கேட்குறேன். எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்க சம்மதங்க. கொஞ்சம் சிரிச்சிட்டே சொன்னாதான் என்னவா? கல்யாணம் பண்ணிக்க சம்மதங்க. அப்படியா? எனக்கும் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க ரொம்ப சம்மதம். சரியா? 10 நிமிஷம் வெயிட் பண்ணி செல்லமே. என் ஃப்ரெண்டுங்கள்ட்ட ஒரே ஒரு ஃபோன் அடிக்கிறேன், டக்குன்னு என்ன தேவையோ எல்லாம் எடுத்துட்டு வந்துடுவான். நீ ஒன்றும் worry பண்ணிக்காத. உனக்கு இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் தானே? சம்மதம். அது போதும்டி என் பொண்டாட்டி. ம், என்ன ஃப்ரெண்ட்ஸ்லாம் வருவாங்கன்னு சொன்னோனையும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தியா? ம். ஆமா, எங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் காணோம்? த லைன், த ஃப்ளவர், த டெம்பிள், நேச்சர், நம்மளை பற்றி யார்கிட்டையும் போய் குறை சொல்லாது. இதெல்லாம் தான் நம்மளை ஆசீர்வாதம் பண்ண போகுது. உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. மகாலட்சுமி நல்லா இருக்கணும். நீ 16 பெற்று பெருவாழ்வு வாழணும். மாமியார் மாமனார் சொல்கிறத கேட்டுக்கிட்டு பையன் மனசு கோணாமல் நடந்துக்கணும். அம்மா, உங்களோட ஆசீர்வாதம் எனக்கு வேணும்மா. மகா, அழுகக்கூடாது. தாலி கழுத்தில் ஏறிடுச்சு, இனிமே உனக்கு நல்ல நேரம் தான். இனிமே சித்தப்பா சித்தின்னு யாரையும் நம்பாத, சரியா? தம்பி சொல்றதை கேட்டுக்கிட்டு நடந்துக்கணும். நல்ல பேர் வாங்கணுமா போற வீட்டுல. அப்பா, அப்பா. மகா, நல்லா இருமா, நல்லா இருக்கணும். புள்ளையை தொட்டு ஆசீர்வாதம் பண்ண முடியலையே, நல்லா இருக்கணும். அம்மா, எங்க அம்மாங்க, அம்மா. மகா, என்னாச்சு? அங்க யார் இருக்கா? மகா, இங்க பாரு,
மாதிரி இருந்துச்சு. காணோம். மகா, நீ சொல்றது எனக்கு புரியுது. உங்க அம்மாவும் அப்பாவும் ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்க. ஃபீல் பண்ணாத என்ன, நம்ம கூட தான் அவங்க இருக்காங்க. ஆமாங்க, எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் வந்து ஆசீர்வாதம் பண்ண மாதிரி தான் எனக்கும் தோணுது. ஆனா என்னை தொட்டு 2 வார்த்தை பேசியிருந்தா சந்தோஷமா இருந்திருக்கும். அவங்க அந்த பையன் பேச்சை கேட்டுட்டு போற இடத்துல நல்ல பேர் வாங்கணும்னு சொல்லிட்டு போனாங்க. அப்புறம் மாமனார் மாமியாரே சொல்லிட்டாங்க, சொன்ன பேச்சு கேளுடி, வா எங்க வீட்டுக்கு போலாம். இல்ல, ஃபர்ஸ்ட் எங்க வீட்டுக்கு போலாமா? ஏன்னா ஊர்ல இருக்கவங்க அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஓடி போயிட்டான்னு சொல்லுவாங்க. இதே எங்க வீட்டுக்கு போனோம்னா எதுவும் நினைக்க மாட்டாங்க. யார்கிட்டயும் சொல்லாம போயிட்டோம்னா அவளே வளர்த்தவங்களை விட்டுட்டு போயிட்டா அப்படின்ட்டு நாளைக்கு சொத்துல ஏதாவது பிரச்சனை கூட வருங்க. சொல்றத கேளுங்க. ஏய், ஓகே ஓகே, உன் வீட்டுக்கு போகலாம். இங்கே பாரு, என் ஃப்ரெண்டு அட்வொகேட் தான், சரியா? அவன்கிட்ட பேசி என்ன பண்ண முடியுமோ அதை மூவ் பண்ணலாம். நீ எதுக்கும் பயப்படாத, நான் இருக்கேன். ஏய், நான் யார் தெரியுமா? நான் ஒரு ஹேக்கர் டி. ராஜகுமார், காமெடி பண்ணாதீங்க. பத்தியா, புருஷனை பேர் சொல்லி கூப்பிடுறாளுங்க. இதெல்லாம் என்ன தெரியுமா? தாலி கட்டிட்டோம்ல, அப்படிதான் இருப்பாளுங்க. சி போங்க, வாங்க போலாம். கல்யாணம் பண்ணிருச்சா இந்த பொண்ணு? அட அனாத கழுதையே, உன்னை வளர்த்தவங்களுக்கு துரோகம் பண்ற. இரு உன்னை வச்சுக்கிறேன். போன எடுத்து பேசியா? ஹலோ. டேய் மச்சான், என்னடா பண்ணிட்டு இருக்க? இங்க எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு தெரியுமா? என்னடா, என்ன நடந்துச்சு? எதுவும் கல்யாணம் மீது ஆயிடுச்சா? எந்த பொண்ணு இழுத்துட்டு போயிட்டியா? டேய் அப்பா முன்னாடி பேசுற பேச்சா அது? டேய் ஆமாண்டா, கல்யாணம் தான் ஆச்சு, ஆனா எனக்கு இல்ல. எவ்வளவு முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கேன், சீரியஸ்னஸ் தெரியாம காமெடி பண்ணிட்டு இருக்க. டேய் எதுக்குமே டென்ஷன் ஆகக்கூடாது மச்சான், என்னன்னு சொல்லு, ஒப்பாரி வைக்காம. டேய், உன் வீட்டில் வளர்ந்துச்சு ஒரு அனாதை நாய். அந்த நாய் என்ன வேலை பண்ணிருக்கு தெரியுமா? என்னடா, என்ன சொல்ற? என்னப்பா என்னாச்சு? ஒரு நிமிஷம் இருங்கப்பா. டேய் என்னடா ஆச்சு சொல்டா. மச்சான் அதான்டா, உங்க அப்பாவோட அண்ணன் பொண்ணு, அவ என்ன வேலை பண்ணிருக்கா தெரியுமா? இங்க ஒருத்தன் கூட கோயில்ல கல்யாணம் பண்ணிட்டாடா. மாலையும் கழுத்தமா பார்த்தேன்டா, அதான் உன்கிட்ட சொல்லலான்னு கால் பண்ணேன். எது, கல்யாணம் பண்ணிட்டாளா? கழுத்தும் அவ கழுத்துல தாலி தொங்குச்சுடா. அவன் யாருன்னு எனக்கு தெரியல மச்சான், நான் இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்ல. அவ அந்த கார்டனிங் டெம்பிள் இருக்குல்ல, அங்கதான் மச்சான் நின்றுட்டு இருக்கா. கல்யாணம் பண்ணிட்டா மச்சான். எனக்கு தெரிஞ்சு அந்த பையன் வீட்டுக்கு போவாளா இல்ல உன் வீட்டுக்கு வருவாளான்னு தெரியல. வந்தா அவளை கண்டம் தண்டமா வெட்டி போடுறான் மச்சான். அவ வரட்டும்டா, இன்னைக்கு நான் 2ல 1 பாத்துறேன். அவன் இன்னைக்கு உயிரோட இருக்க முடியாது, அவன் வெட்டி போடுறான்டா. உன் வீட்டிலே சோறு வந்துட்டு உனக்கே தூக்கம் பண்ணிருக்கான் மச்சான். அவளை விடாத, சரிடா? அவ வரதை பார்த்துட்டு நான் ஃபாலோ பண்ணி உன்ட்ட சொல்றேன் எங்க போறான்னு. அப்பப்போ ஃபோன் எடு. தேங்க்ஸ் மச்சான். ஓகே மச்சான், நீ வை மச்சான். எப்பா என்னடா என்னாச்சு? யாரா கல்யாணம் ஆச்சு? உன் ஃப்ரெண்டு கல்யாணம் பண்ணிட்டானா? எவ்வளோ இழுத்துட்டு போயிட்டானா? எல்லாம் அவசர பத்தி காரணம் இருக்கு. ஆத்திரத்தை அடக்க முடியாது உங்களால. அப்படி கேட்குது உங்களுக்குலாம் கல்யாணம். ஐயோ சொட்ட, நீலாம் ஒரு அப்பனாயா? ஃபன் பண்ணிட்டு இருக்க, ஃபன் டாடி. நம்ம வீட்டில் வளர்ந்தாலே அனாத நாய், அந்த நாய் அவனே போயிட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கலாம். இப்போ நீங்க தான் வரப்போறான்னு நினைக்கிறேன். இங்க வராளோ இல்ல அவன் வீட்டுக்கு போறாளான்னு தெரியல. அவளை கண்டதுலாம் வெட்டி போடணும் கோவத்துல இருக்கேன். என்ன நீ காமெடி பண்ணிட்டு இருக்க? டேய், அவ எங்க இருந்தாலும் இழுத்துட்டு வாடா அந்த அனாத கழுதைய. இன்னைக்கு கண்டம் துண்டமா வெட்டி அவளை பொலி போட போறேன்டா. என்ன தைரியம் அவளுக்கு? எவனையும் இழுத்துட்டு வந்திருக்கா? ஏய் தெரிஞ்சுக்கோடி, நம்ம வீட்டுல அம்மா குறத்தி மாதிரி அழுதுகிட்டு இருந்தாலே அந்த சிறுக்கி என்ன பண்ணிட்டு வந்திருக்கானா, எவனையோ போயிட்டு ஊர் பேரு தெரியாத நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காடி. தம்பியோட பிறண்டு போன் பண்ணி சொல்றான். அந்த நாயை வரப்பு இன்னைக்கு வெட்டி கண்ட துண்டமா போடுறேன். வெட்டி போடுங்க, இதாங்க சாக்கு. அவளை வெட்டி போட்டுட்டா அவ வந்து ஓடி போயிட்டா, அவளா செத்துட்டான்னு நம்ம பொய் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் சொத்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம பேர்ல வந்துருங்க. வெட்டி போடணும்னு தான் எனக்கும் தோணுது. ஆனா இப்ப நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க. அவ வருவா, எப்படி இங்கதான் சித்தப்பா சித்திம்பா. நம்ம இத்தனை வருஷம் அமைதியா இருந்ததுக்கு காரணம் இந்த சொத்து. இந்த சொத்து நம்ம கைக்கு வரணும், நம்ம பையன் பேர்ல போடணும். இதுதான் என்னோட எண்ணம். இத்தனை வருஷம் இருந்துட்டு அதை சிதைக்க நான் விரும்பல. அவ வந்ததும் நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் பண்ணுங்க. பிடிச்சிருக்குது. அவ வந்த அவளை வெட்டி போட்டு கையில உடைக்கிறத விட்டுட்டு என்னங்க நீங்க பேசுறீங்க? அவளை என்ன பண்ணணுங்கிறீங்க அப்ப நீங்க? டேய், அவ வருவா, ஆத்திரத்துல வார்த்தை விட்டுறாத, சரியா? நான் என்ன சொல்ல போறேன்னா, அழுது நடிக்க மட்டும்தான் நம்ம செய்யணும். அவ கல்யாணம் பண்ணிருக்க பையன் எப்படிப்பட்டவன் நமக்கு தெரியல. அவனை நம்ம மயக்கணும். அழுது அழுது நம்ம நல்லவங்கன்னு அவன் நினைக்கணும், சரியா? ஒருவேளை அவன் புத்திசாலியா இருந்தா சொத்தா அப்படி லவுண்டிட்டு போவ பாப்பாண்டி, விட்டுறக்கூடாது. நம்ம அழுது அவளை கேர் பண்ற மாதிரி நடிக்கணும். என்னம்மா குறை வச்சோன்னு சொல்லி அழுகணும், கதறணும். அவன் நம்பணும், நம்ம வீட்லயே இருக்கணும். பேசி பேசி நம்ம சொத்தை வாங்கணும், புரியுதா?
பா நீங்க வேணா பணிச்சுக்கோங்க. எனக்கு வர ஆத்திரத்துக்கு அவளை வெட்டி போடணும் போல தோணுதுப்பா. எனக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகுது. நீங்க வேணா பணிச்சுக்கோங்க, என்னால போக முடியாது. ஏய் புத்தி கெட்டவனே, வெட்டி போட்டு என்ன ஜெயிலுக்கு போக போறியா? புத்தி கூறு புத்தியா வச்சிருடா. யோசி அப்பா என்ன சொல்ல வரான்ட்டு. எனக்கு தெரியாது வெட்டி போட்டு ஜெயிலுக்கு போவ. வாழணும்டா நம்ம. இவ்வளோ பெரிய சொத்தை விட்டுட்டு ஜெயிலில் போறதுக்கா நம்ம பிறந்திருக்கோம். பேசி பேசி மயக்க முடியாதது ஒன்றும் இல்லை. அவ வருவா தங்கச்சி அப்படின்னு நீ அழுகணும். இந்தாடி உனக்கும் தான் மகளே, உனக்கு நான் என்னம்மா குறை வச்சேன், சித்தி மாதிரியே நடந்துட்டேன்னு இவளும் கேட்கணும் உங்க அம்மாவும். புரியுதா? நான் அழுது நடிக்கிறதுல அவளை கட்டியிருக்க போறவன் நம்புவான். நான் மாப்பிள்ளன்னு அழுது உருக போறேன், நீங்க பார்க்க போறீங்க. இங்க இப்ப நீ நடிச்சு காட்டு. பா என்னப்பா சொல்ற? ஏய் நாங்க இவ்வளவும் கஷ்டப்படுறது உனக்காக தான். நடிடா, சொல்றத கேளு. தங்கச்சி ஏம்மா இப்படி பண்ணிட்ட? உனக்கு இந்த மாப்பிள்ள தான் பிடிச்சிருக்குன்னு சொன்னான். அண்ணன் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேனேம்மா. அம்மா அப்பாட்ட கூட நீ சொல்ல தேவையில்ல, இந்த அண்ணன்ட்ட சொல்லியிருக்கலாமே. ஏம்மா இப்படி பண்ணுன? அண்ணன் இருக்கேன்லம்மா, உன்னை அப்படியே விட்டுருவேன். இந்த சொத்துக்கெல்லாம் வாரிசு நீயுமா? உன் கல்யாணம் இப்படி யாரோ முன்னணியில் நடந்திருக்கு, யாரும் இல்லாத இடத்துல. ஜாம் ஜாம் நடக்க வேண்டிய கல்யாணம்மா. இப்படி பண்ணிட்டு வந்துட்டியேம்மா. சபாஸ்டா சபாஸ்டா மாமனே, சூப்பரா நடிச்சடா. இப்படிதான்டா நடிக்கணும். அட போங்கப்பா, ஏதோ நீங்க சொல்றீங்களேன்னு செய்யறேன். ஏய் நீ நடி உட்காந்துருக்க, நீ எப்படி நடிப்ப சொல்லு. பணம் வேணுமா வேணாமா? நான் மட்டும் எங்க போவேன் பணம் இல்லாம? இப்ப பாரு நான் நடிக்கிறத. ஐயோ அம்மாடி மகாலட்சுமி, என்னம்மா இப்படி பண்ணிட்ட? உனக்கு என்னம்மா குறை வச்சேன்? தாய்க்கு தாயா வளர்த்த நீமா. பொம்பளை பிள்ளை இல்லாத குறைய நீ இருக்குன்னு நினைச்சுதான் ஆறுதல் படுத்திக்கிட்டேன் என் மனசு. என்னம்மா இப்படி பண்ணிட்ட? இந்த அம்மாவை நீ சித்தியாதான் நினைச்சியா? ஏம்மா நான் உன்னைய புள்ள மாதிரி நினைச்சேம்மா. ஒரு நாள் கூட சித்தியா நடந்துக்கலையம்மா. ஏம்மா இப்படி பண்ணுன? மாப்பிள்ளை யாரும்மா? இந்த தம்பி எந்த ஊருமா? இது மாப்பிள்ளையா? நல்லா நடிக்கிறமா நீயே. என்னங்க நல்லா நடிச்சனா? ஆமா நீங்க நடிக்க மாட்டேங்கிறீங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? என் நடிப்ப நீங்க அவ வந்ததுக்கு அப்புறம் பார்க்க போறீங்க. வெயிட் அண்ட் சீ.